அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நாம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதா சொல்லி துணிமணிகள்ல இருந்து நகைகள் வரைக்கும், கடல் உணவுகள்ல இருந்து தோல் பொருட்கள் வரைக்கும் பெரும்பாலான இந்திய பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரியை விதிச்சாரு. இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஏன்னா ஒரே ஒரு வாடிக்கையாளரை மட்டும் நம்ம நம்பி இருக்கப்ப அவருக்கு எப்படி மைண்ட் செட் வந்துடும்னா, நீ எங்க போனாலும் என்கிட்ட தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா இஷ்டத்துக்கு ரூல்ஸ் போடுவாங்க. நமக்கும் பொருட்கள் விற்பனையாகாது, தேக்கமாகும். அதனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கேமையே மாத்துறாங்க. அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்காம பிற ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அப்புறம் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதியை விரிவு செய்ய போறாங்க. லத்தீன் அமெரிக்கானா லத்தீன் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்ற இடம். லத்தீன்ல இருந்து வந்தது தான் ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் எல்லாம். மெக்சிகோ, பிரேசில், கியூபா, அர்ஜென்டினா, கொலம்பியா போன்ற நாடுகள்லாம் லத்தீன் அமெரிக்க நாடுகள் தான். சரி, ஏன் 50 நாடுகளுக்கு ஏற்றுமதியை விரிவுபடுத்தணும்? ஏன்னா 50 நாடுகள்ல ஏதாவது ஒரு நாடு நம்மளை பிளாக் பண்ணா கூட மீதி 49 நாடுகள் இருக்கு நம்மளை காப்பாத்துறதுக்காக. இந்த ஏற்றுமதி ஒரு சிறப்பு வர்த்தக ஒப்பந்தம் மூலமா மேற்கொள்ள போறாங்க. இதே மாதிரி சிறப்பு ஒப்பந்தம் நாம ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோட எல்லாம் போட்டிருக்கோம். ஒரு ஊர், அதுல ஒரு